ஹலோ கைஸ், நைட்டே பேக் பண்ணி வச்சிட்டேன். இல்லாட்டி சுத்தமாக முடிஞ்சிருக்காது. ஸோ கைஸ், கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இப்போது பொள்ளாச்சி தாராபுரம் ரோடு எடுத்துட்டேன். ஸோ சரியான தூக்கங்க, நல்லா தூங்கிட்டேன். லேட் ஆகிடுச்சு, என்னால் தான் லேட்டு. பட் அவங்க ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பிரச்சனை இல்லை, போய்க்கலாம். நமக்கு இங்கேருந்து தாராபுரம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60 கிலோமீட்டர்ஸ் தான் வருது. நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன்னா எனக்கு ஒரு 80 கிலோமீட்டர் சுற்றி தான் வரணும். ஸோ பிரச்சனை இல்லை, ஏன்னா நானும் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டேன். இல்லாட்டி நான் தூங்கிருக்க மாட்டேன். அது வண்டியில் ஃபாக் லைட் பண்ணாடி பிரச்சனை இல்லை, இல்லாட்டி போக முடியாது. மெதுவாக போய்க்கலாம். ஆனால் இந்த ரூட்டுக்கு நான் புதுசு, அதாவது காரில் போயிருக்கேன், பட் பைக்கில் போனதில்லை. அதுவும் காரணம் ஏதோ ஒரு டைம் 2 டைம் தான் போயிருக்கேன் 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக்கில். நீங்கள் நிறையா வீடியோஸ் யாராவது எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா மன்னிக்கணும். நான் ரொம்ப வந்துட்டு டைட் ஷெட்யூலில் இருக்கேன். வீடியோஸ் எடுக்க மட்டும் தான் முடியும், எடிட்லாம் பண்ணவே முடியாது. பூட்டு புதுசா, அதனால் காலுக்கு இன்னும் பிரேக்கிங் ஆகலை. சரி, நீங்கள் யாரும் சேனல் புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நம்ம ரைடு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 hour ஆக போகுது. 4:45 அந்த ரேஞ்சில் ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4:45 அந்த ரேஞ்சில் ஆரம்பித்தேன். டைம் கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது. சரி, டைம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 6 மணி ஆகுது காலையில். நம்ம கரெக்டாக தாராபுரத்துக்கு இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர் முன்னாடி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பாட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கே வந்து எல்லாம் அசம்பிளாக போகிறாங்க. குவைட் குட், நல்ல ரோடு தான். வந்துட்டேன். அங்கங்கே ரோடே ஒரு மாதிரி ஜர்க்கியாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. வந்தாச்சு கைஸ். ஆக லேட் ஆகிடும்னு நினச்சேன், 6:15 6:30 நினச்சேன். நான் வந்துட்டேன். குவைட் இம்ப்ரெசிவ். அதுவும் இந்த வந்த வண்டி சின்ன வண்டி வச்சுட்டு ஜம்முன்னு வந்துட்டேன். பாப்பா எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு ஐ எம் வெரி க்யூரியஸ் அபவுட் த மைலேஜ் கைஸ். ஏன்னா டயர்லாம் அப்சைஸ் பண்ணியிருக்கேன். வண்டி நான் உங்களுக்கு காட்டவே இல்லை எப்படி இருக்குன்னு. ஓகே, கேட்கலாமா? என்னடா கூட்டமாக வந்தீங்க, ஒருத்தர் போக நினைக்கிறீங்க? 60 ஓட்டு எப்படி ஜீரா வரும்? அதானே அம்மா. ஓகே கைஸ், தாராபுரம் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு கிளப்லேருந்து எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு எல்லாம் 60 அப்படி தான் ஓட்டு பண்ணாங்க. சரி, ஓகே அப்புறம் நோ இஷ்யூஸ், நீங்கள் கிளம்பிக்கங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே என்ன ஸ்டே பண்ணிட்டோம். ஒரு 2 MT, 2 R15, ஒரு 390 அண்ட் தென் ஒரு GT. சார் சாரி சார், கூப்பிட முடியல, நானே லேட்டு தூங்கிட்டேன். வாங்க போவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம செல்லையா சார் லீவ் எடுக்க போகிறாரு. அவர் கூட சேர்ந்து அப்படியே நாங்களே போக போகிறோம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டுக்கு ஒரு 6 பைக்கு தனியாக அப்படியே போயிட்டுருக்கோம். ஹெல்மெட்டை வேறு லாக் பண்ணலங்க, அந்த ரோப் போய் அடிச்சுட்டே இருக்குது. நின்னா கோஆர்டினேஷன் மிஸ்ஸாக இருந்தால் அப்படியே ஒரு சேஃபாக போயிட்டுருக்கு. லாஸ்ட்டில் போய்க்கலாம் கைஸ், ஒரு பிரச்சனை இல்லை. பின்னாடி 2B வந்துட்டுருக்கேன்னா நிறைய பேர் நாங்கள் திண்டுக்கல் போய் தான் சாப்பிட போகிறோம். அதனால் ஒரு 60 கிலோமீட்டர் காற்று போட்டு போயிட வேண்டியதான். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், நாங்கள் வந்து இப்போ திண்டுக்கல் ரோட்டில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா ஒரு ஜெட் ஒன்று போயிட்டுருக்கு. தெரிஞ்சும் கொடைக்கானல் போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா, கேட் எக்ஸாஸ்டோட சவுண்டை கேளுங்களேன், வேறு மாதிரி இருக்கு. சான்ஸ் இல்லை. ஆனால் ரொம்ப நாள் 2 ஸ்ட்ரோக் வாங்கணும்னு ஒரு ஆசை. அவர் அந்த வீடியோ ஒன்று பண்ணாரா இப்போ பாலத்துக்கு இல்லை, அதை பார்த்ததே ஒரு மாதிரி கிரேஸ் ஆயிடுச்சு. 2 ஸ்ட்ரோக் வாங்கணுண்டா வேறு மாதிரின்னு. குரூப் ரைடில் பார்த்தீங்கன்னா லைக் எப்படி பண்ணாலும் உங்கள் டீம் செட் ஆகிடும். உங்கள் ஸ்பீடுக்கு உங்கள் வைப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது 2 பேர் செட் ஆகிடுவாங்க. ஸோ ஆப்வியஸாக ஒரு 20-30 பேர் போகும்போது கண்டிப்பாக செட் ஆகிடுவாங்களா. இப்போ என்ன பிரச்சனைனா, நான் செல்லையா சார் அப்புறம் பசங்க எல்லோரும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் சொன்ன 60 கஸ்டமர் ஓட்டுறது, கொஞ்சம் க்ரூஸ் பண்ணலாம், ரோடு நல்ல ரோடு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் 110 120 தான் வந்தேன். க்ளவுஸ் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கழட்டி வச்சா அவங்க அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டர் நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்கள ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் அவங்க எனக்கு முன்னாடி இருக்காங்க. செமையாக பசிக்குது, பயங்கரமான ஒரு பசியில் இருக்கேன். சரியான பசி. எங்காவது என்ன சாப்பிட்லாம். அது அவங்க முன்னாடி போனாங்க, திண்டுக்கல்ல வெயிட் பண்ணுறா சொன்னாங்க. ஐ திங்க் வி ஆர் இன் ஒட்டஞ்சத்திரம் ரைட் நவ்.
பார்ப்போம் guys. கொஞ்சம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் நமக்கு மண்டை வேலை செய்யும். திண்டுக்கல் கிட்ட வர வரைக்கும் மழை இல்லைங்க. இங்கே பாரு வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக மேகமலை ரூட்டில் தான் போவோமா, சுத்தமாக ஒன்றும் முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மழை வச்சு செய்ய போகுது, அது விட நல்ல உறுதி. ஏன்னா அங்கே பாருங்கள் க்ளவுட்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஃபுல் மவுண்டனே மறைச்சிருக்கு. இது மழை வரப்போகுதா இல்லை வந்துட்டு மிஸ்டா என்னென்னு எனக்கு புரியலை. மழை தான், எனக்கு தெரிஞ்ச மழை தான் ஃபுல்லாக. ட்ரெயின் லேஸ்லாம் பக்காவாக எடுத்துட்டேன், பிரச்சனை இல்லை காசு போயிடலாம். ஸோ இதுவே நீங்கள் யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ரோடு நல்லா இருக்குங்க. எனக்கு பொள்ளாச்சிக்குள்ள ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல், நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. பஞ்சாத்திரம் அந்த பாலத்துக்கு கீழே இருந்து திண்டுக்கல் போகிற ரோடு 80-90 இவங்க போகிற ஸ்பீடு 80-90 ஓகே தான் இருக்குது. நம்ம பாய்ஸ் தான் பறந்துட்டாங்க. மழை தான் கைஸ், ஃபுல்லாக மழை தான். ஸோ மழைக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. ஆனால் வேறு மாதிரி இருக்குங்க ஊர். அப்பா இப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி ரைட் பண்ணுற வைப்பே வருது. ஸோ கைஸ் நீங்கள் யாரும் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டேய் என்ன வேணால் ரைட் பண்ணுங்கடா, மிரரோடு ரைட் பண்ணுங்கடா தயவு செஞ்சு. நீங்கள் சட்டு போட்டுன்னு கட்டடிக்கும் போது எனக்கு உயிர் வந்துடுது ஒரு கட்டத்தில். பிரச்சனை இல்லை கைஸ், நம்ம இந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். எனக்கு பின்னாடி ஒரு 5 பைக் வருது. லுக் அட் த லாங் வே கைஸ், எவ்வளோ தூரம் முன்னாடி இருக்குது நம்ம பைக்கு. அது வந்து கோயம்புத்தூரில் நாங்கள் ஒரு 20-25 பீப்புள் வந்திருப்போம். நல்லா இருக்குது. பட் என்னென்னா குரூப் ரைடில் ஒரு பிரச்சனை ஆகணும்னா கம்ஃபர்ட் இருக்காது அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு. நீங்கள் ஒரு சோலோவாக வரும்போதோ இல்லை ஒரு 4-5 பேராக வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு க்ரூசிங் ஸ்பீட் ஒரு 80-90 அது அப்படியே நீங்கள் நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கலாம். குரூப் ரைடுங்கிறப்போ ஒரு மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும். கண்டிப்பாக மிஸ்கம்யூனிகேஷன் நிறையா ஆகும். அது மட்டும் கொஞ்சம் பல கடிச்சிட்டோம் அப்படின்னா குரூப் ரைடுமே இன்னும் ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எதுவுமே செலவு பண்ண வேணாம், லைக் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம், மேப் போட வேணாம், எதை பற்றி நீங்கள் கவர் பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்கள் சேஃபாக ரைட் மட்டும் பண்ணால் போதும், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ கைஸ் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 125 கிலோமீட்டர் சொல்லிட்டு ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் ஸோ குட், ரொம்ப நல்லா இருக்குது. ஐயோ வண்டியை காட்டணும்னு நினச்சா திரும்ப மறந்துட்டாங்க. திரும்ப வண்டியை மட்டும் நான் நிறுத்தி ஒரு இடத்த நல்லா காட்டுறேன். இதுலலாம் 10 நார்மலாக இருந்தால் பிரிச்சுடுவாங்க போல இருக்கேன். சூப்பர் பைக்கெலாம் இருந்தால் சூப்பர் பைக்கெலாம் இந்த ரோட்டில் வந்து செஞ்சிடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டூரிங் இப்போ எல்லாருமே இந்த ட்ரையம்ப், டாமினார், எக்ஸ்பல்ஸில் வராங்க. பட் க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 80-90 தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மாதிரி கம்ஃபர்ட்டான ஸ்பீடு, ஹெல்த்தியான ஸ்பீடும் கூட. ஹெல்த்தியான ஸ்பீடு அதுதான். 80-90 இஸ் வெரி மச் கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பீடு. உங்களுக்கு விஷன் கரெக்டாக இருக்கும், பிரேக்கிங் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் போகலாம், அது உங்களுக்கு ரிஸ்க்கு தான். அங்கே தான் பாதை இல்லைன்னு கூறுறாரு, அப்புறம் ஏன் அதில் போகிறீங்க? ஆப்போசிட்டில் தான் போய் போகணும் போல். போங்க காய்ஸ், ஐ எம் வெரி க்யூரியஸ். தெரியுமா 133 கிலோமீட்டர் ஓடிருக்கேன், இன்னும் டேங்க் ஃபுல்லுன்னு தான் காட்டுது. மேபி நிறுத்தி எடுத்தால் அந்த பார் வந்து பெட்ரோல் கம்மியாக காட்டுற சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன வீடியோஸே எதுவும் எடிட் பண்ணல காய்ஸ். மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறத விட மொட்டை ஜாஸ்தி ஆச்சு வர வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. அம்மா மொளை ஜாஸ்தி ஆச்சு. இந்த இடத்துல பாருங்கள் லூஸாக இருக்குது. எனக்கு நான் டைட் வைக்கவே இல்லை. அது ஹேண்டில் பாரு கிட்ட எப்படி ஆடுது பாருங்க. இதை வச்சு தான் ஓடிட்டு வந்துட்டுருக்கேன். ஏதாவது ஒரு 5 mm இருக்குது, 5 mm 4 mm நினைக்கிறேன். ரொம்ப சிறுசுது. அப்படியே டூல்ஸ் இருந்தால் வாங்கி டைட் பண்ண வேண்டியதான். அப்பா சரியான ஆக்சிடென்ட் போல இருக்குது. லாரி கவுந்து கிடக்கு தலையிலாம். எனக்கு ஒரு டவுட்டு, இந்த ரோட்டில் ஜிக்ஸாக்கா சைடில் லைன் போட்டுருக்கேன் தெரியுதா? இதுக்கு என்ன அர்த்தம் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்குமே வந்து அவ்வளோலாம் தெரியாது, பட் நான் கேட்குறேன். ஏன்னா ஜிக்ஸாக்காக போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னு சொல்லுங்கள். மறக்காமல் யாராவது தெரிஞ்சுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த லைன் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்க்ராம்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட இண்டிகேட்டர்ஸ், அதோட எக்ஸாஸ்ட் நோட்டு, கம்ஃபர்ட் வைஸ் ஆகட்டும், லுக்ஸ் வெரி குட். நான் தான் டெய்லா அப்போ இன்றைக்கி சிங்கிள் சிலிண்டர்னாலே எனக்கு சுத்தமாக இப்போது இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அதனால தான் இப்போ நான் V3 ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி 390 வச்சுருந்தோம், அதுக்கு முன்னாடி RS சிலிண்டர் வச்சுருந்தோம். இப்போது எனக்கு ஒரு 390 ஒரு சிங்கிள் சிலிண்டர் வாங்கணும் அப்படின்னா ஐ ப்ரிஃபர் R15. ஏன்னா உங்களுக்கு மைலேஜ், ஃபியூல் எஃபிஷியன்சி எல்லாமே இருக்குது. கம்ஃபர்ட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் MT ட்ரை பண்ணலாம். என் மைண்ட் செட் அப்படின்னா நான் இது யோசிப்பேன். அப்படி இல்லாட்டி ஒன்று எடுத்தால் பவரு,
இல்லாட்டி மைலேஜ். ரெண்டே விஷயம் தான். ரெண்டுக்கு இன்டர்மீடியட்லாம் நம்ம கிடையவே கிடையாது. அடித்தா மொட்டை வச்சா குடுமி அந்த மாதிரி தான். எடுத்தால் R15 மைலேஜுக்கு, இல்லையா ஒரு 390 பவரு BS4 கிடச்சா BS4. நிறையா கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு இப்போ. ஃபேமிலி, அதான் ஃபேமிலி இன் சென்ஸ் பேரண்ட்ஸ் ஆகட்டும், அது நிறையா கமிட்மெண்ட்லாம் இருக்குது. அதனால் ஒரு அப்பப்போ நமக்கு ரைட் போகிறதுக்காகவாவது ஒரு வண்டி வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு இவன் தான். காசு இல்லாத டைமில் கூட எனக்கு இந்த வண்டி ரைட் கூட்டிகிட்டு போகுது. அதை நினச்சாலே ஒரு மாதிரி பயங்கர எமோஷ்னலாக இருக்குது இந்த வண்டி மேலே. சின்ன சின்ன குவரிஸ் இருந்தாலும் வண்டியில், பட் ஐ எம் ஓகே வித் இட். என்னைக்கு ஒரு பைக் உங்களுக்கு வந்து பேக்கெட் எம்டியாக இருந்துமே உங்களை ஹாப்பியாக வச்சுருக்கோ, அந்த பைக் விட்டுறாதீங்க. கேன் பி எனிதிங், அது எந்த பைக்காக வேணாலும் இருக்கலாம். ஆனால் பர்சனலாக எனக்கு வந்து ஏன் நான் V3 Yamaha அப்படின்னு யோசிச்சேன். நிறைய பைக் இருக்குது, நம்ம 200cc எடுத்துருக்கலாம். ஒரு RC 200 எடுத்திருந்தாலும் எனக்கு பெருசாக செலவு இல்லை. மைலேஜ் இருக்கும், பவர் நல்லாவே, ஒரு இனிஷியல் நல்லா இருக்கும். இதே அக்ரெசிவ் போஸ்டர், ரைடிங் போஸ்டர் தான். நான் ஏன் Yamaha போனேன் அப்படின்னா, பர்சனலி ஐ லவ் த ப்ளூ கலர். எனக்கு இந்த ப்ளூ ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது மோரோவர் அதை தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு ஹியூஜ் வேலண்டினா ரோசி ஃபேன். ராசி ஹோண்டாவில் இருக்கும்போதுலேருந்தே நம்ம வந்து ஃபேன் பாய் தான். பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர். இன்ஸ்பிரேஷனையும் தாண்டி சின்ன வயசுலலாம் MotoGP பார்ப்பேன், அப்பப்போ பார்ப்பேன். பட் அதில் என்னென்னா எனக்கு JC ஸ்டோனரும் ராசியும் அடிச்சுக்கிற மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டைமில் இருந்தே நான் வந்து ராசி மேலே பயங்கரமான ஃபேன் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அதுதாங்க மெயின் ரீசன். அவர் வந்துட்டு ஃபீட்டோட பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு Yamaha ஓடிருப்பார். மூவி ஸ்டாருக்கு மாதிரி இருப்பாங்க. அந்த டைமில் தான் வந்து எனக்கு ரொம்ப வந்துட்டு வேலண்டினா ரோசி மேலே ஒரு பற்று ஜாஸ்தி ஆச்சு. மார்க்கஸ் பிடிக்கும், மார்க்கஸ் பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. பட் ராசி இஸ் சம்திங் கைஸ், எமோஷனல். ஆனால் ஒரு 2 ஸ்ட்ரோக் ஓட்டி 250cc எல்லோரும் ஓட்டி வந்தவங்க தான். ஆனால் 2 ஸ்ட்ரோக்கில் 500cc கேட்டகரி ஓட்டி, அதுக்கப்புறம் MotoGPயில் வந்து, அதுக்கப்புறம் நிறைய இனோவேஷன் கொண்டு வந்து MotoGPயில் இஸ் சம்திங் காட் ஆஃப் MotoGP. அவ்வளோதான். ஸோ கைஸ், கரெக்டாக இங்கேருந்து தேனிக்கு 43 கிலோமீட்டர் தான். ஸோ வேறு மாதிரி இருக்குது தேனி. நம்ம ஊருக்குள்ளேயே இருந்துட்டு டக்குன்னு ஒரு ஹைவே பிடிச்சி நம்ம ஊர் மாதிரியே இருக்க இன்னொரு ஊருக்கு வர்றது மாதிரி அழகாக தான் இருக்குது. ஒரு டெய்லாகவே இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஏறிட்டு லைக் என்னென்னா ஆஃப் ஆஃப் த ரோடு அந்த பக்கம் நிற்கிறார். நான் சென்டர் கேப்பில் போகிறேன், அவர் ரைட்டில் போகிறாரா லெஃப்ட்டில் போகிறாரா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது பயங்கரமாக. என்னால் வந்துட்டு அவர் ஓவர்டேக் எடுக்கிறக்கே நான் ஒரு டைலமாவில் தான் இருக்கேன். ப்ராப்பராக நான் ஓவர்டேக் எடுக்க முடியல. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஒரு டெய்லாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு வண்டியை நீங்கள் ஓவர்டேக் எடுத்து உங்கள் டீமை வந்து முன்னாடி விடணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃப்ரண்ட். நீங்கள் வந்து முன்னாடி தான் போயாகணும். யூ ஹேவ் டு கிராஸ் த ஃபாஸ்ட் வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிளை பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அவங்கள முன்னாடி வழிவிடுங்க. நீங்கள் பாதி ரோட்டில் வழி விட்டீங்க அப்படின்னா தஸ் இஸ் அன்ஃபேர். எப்போவுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு அது கிளியராக அவங்க பின்னாடி வரவங்களுக்கு கிளியராக காட்டிடுங்க, முன்னாடி எந்த ஒரு என்ட்ரன்ஸும் இல்லை, நான் வந்து ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இன்னொன்று, ஓப்பன் ரோட்ஸில் வந்து நம்ம ரைட் ஏறி நிற்கிறோம், ஒன்றும் கிராஸ் பண்ணிட்டா ஓகே. வெஹிக்கிள் கிட்ட வர வரைக்கும் நம்ம ரைட்டில் நிற்கும், பின்னாடி வர குறைவேன் நீங்கள் உள்ளே வரமாட்டீங்க. ஏன்னா அவங்க லைன்லேயே வருவான். டக்குன்னு நீங்கள் உள்ளே வரும்போது அது ஒரு மிஸ்கம்யூனிகேட் ஆகும். இட் ஹேப்பன்ஸ். மேபி நானாக தான் அதை பண்ணியிருக்க மாட்டேன், அந்த ஒரு ரீசனாக தான் சொல்கிறேன். லுக் அட் த தேனி மேன், தேனி ரோட் செமையாக இருக்குது. எங்கள் வீட்டில் வேறு திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆனால் நல்லா ஜாலியாக தான் இருக்குது. ஸோ கைஸ், கரெக்டாக நாங்கள் வத்திரக்குண்டிலேருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஹோட்டல் வேணா அஜ்பான் ஒரு ஹோட்டல், பட் வெஜ்ஜு தான் நல்லா இருந்துச்சு. இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. 9:15 ஆச்சு, க்ளவுஸ்லாம் கழட்டி வச்சிட்டேன். ஆனால் வெயில் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் க்ரூஸ் ஒரு 100 அந்த ரேஞ்சில் க்ரூஸ் பண்ணுவாங்களாம்.